ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தானம் ஆனந்த். நம்ம இந்த வீடியோவில் அழகான படித்ததில் பிடித்த கவிதைகள், சுவாரஸ்யமான கவிதைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறிவிடும் அல்லது பழகிவிடும், இந்த இரண்டு தான் நடக்கும். இதை மீறி எதுவும் நடந்துவிடாது, கவலைப்படாதீர்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரிடமும் போராடாதீர்கள், எவரிடமும் விவாதிக்காதீர்கள். வாழ்வது சில காலம்தான், நடப்பது நடக்கட்டும், அமைதியாக கடந்து செல்லுங்கள். சிறு விஷயங்களையும் உற்று நோக்க நேரம் ஒதுக்குங்கள். பெரும்பாலும் அவையே நமது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஆகும். பெண்களின் பெருங்குணங்களில் ஒன்று, பிடித்தவர்கள் அவர்களை காயப்படுத்தினாலும் அழுவர், பிடித்தவர்களை யாரேனும் காயப்படுத்தினாலும் அவர்கள் அழுவார்கள். இதுதான் அவர்களின் பெரும்பாலும் நல்ல குணத்தில் ஒன்று. கவலைப்படவில்லை என்று சொல்வதை விட கண்டு கொள்வதில்லை என்று சொல்லலாம். நிராகரிப்புகள் மட்டுமே நிரந்தரம் என்று வரும் வேளையில் வாழ்க்கையின் தலைசிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு நாம் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பமே கிட்டும். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு இருந்தால் எந்த நிலை வந்தாலும் நம்பிக்கை இழக்க தேவையே இல்லை. உன் எண்ணங்கள் தூய்மையானவையாக இருக்கும்போது ஆழ்ந்த மனநிறைவு தொடரும். கடன் மட்டும் அடைத்துவிட்டால் போதும், சாதாரண வாழ்க்கையே சொர்க்கமாகிவிடும். பெண்களுக்கு வேண்டாதவர்கள் பெரும்பாலும் பெண்களாகவே இருக்கிறார்கள். நாலு காசு சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, நீ நல்லவனாக இருப்பதும் கூட உன் வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்கும் சொத்தே. யார் முதலில் பேசுவது என்கிற ஈகோவில் தொடர்கிற மௌனம் அன்பான பல உறவுகளின் முற்றுப்புள்ளியாகவே முடிந்து போகிறது. 30 வயதிற்கு 30 துண்டுகள், 40 வயதிற்கு 40 துண்டுகள் என அவரவர் வயதுக்கேற்ப காலம் இதயத்தை எண்ணிக்கையால் துண்டாக்கி கொண்டே போகிறது. அன்பு முதலில் அரவணைத்து ஆறுதல் படுத்தும், பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. இங்கே நம்மை பிடிக்கவில்லை என்று யாரும் நேரடியாக சொல்ல மாட்டார்கள். அவர்களின் மாற்றத்தை வைத்து நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கும் விதத்தில் உங்களை விரும்பி ஏற்பவர்களுடன் மட்டுமே நெருக்கமாக இருங்கள். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுவே நமக்கு சிறந்தது. யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள். பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாக இருக்கலாம். வருந்தாதே. மகிழ்ச்சி என்பது ஆடம்பரமான வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நோயற்ற நிம்மதியான வாழ்க்கையிலும் நிரம்பியுள்ளது. யாருக்கும் எதையும் கொடுப்பது அல்ல, யாருடைய பாவத்தையும் வாங்காமல் இருப்பதே புண்ணியம். ஒருவரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். இன்று வலிமையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் காலம் அதிக வலிமை உடையது. நெருக்கமாக இருந்தவர்கள்தான் தூரமாய் விலகுவது எப்படி என எனக்கு கற்றுத்தந்தனர். இப்போது யார் நெருங்கி வந்தாலும் மனம் சந்தேகிக்கிறது.
உன்னுடைய மூச்சு நின்றால் மட்டும் மரணமில்லை. உன்னுடைய முயற்சி நின்றாலும் கூட அது மரணத்திற்கு சமம்தான். வடை சாப்பிட 1 ரூபாய் குறைகிறது என்று டீ மட்டும் குடித்துவிட்டு பசியுடன் நாட்களை கடத்தியவர்களுக்குத்தான் தெரியும் வறுமையின் கொடுமையும் ஒவ்வொரு ரூபாயின் மதிப்பும். இயலாதவன் கையில் ஏந்திடும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை மட்டுமே. நம் கைகளிலிருந்து ஒரு பாடம். எல்லா விரல்களும் ஒரே நீளத்தில் இல்லை. ஆனால் அவை வளையும் போது எல்லா விரல்களும் ஒரே அளவில் இருக்கும். தேவைக்கேற்ப வளைந்து குனிந்து சிறிது விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை கூட எளிமையாக ஆகிவிடும். வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடலோ எது சரியென ஆராயும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான். கபடமற்ற தன்மையால் இதயம் வழிநடத்தப்படும் பொழுது மகிழ்ச்சி எளிதாக தொடர்கிறது. நமக்கென்று எதுவும் கேட்காத போதே இந்த வாழ்க்கை இத்தனை வழிகளை தருகிறது. நமக்கென்று கேட்டிருந்தால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பழகிவிட்டோமா இல்லை கடந்து விட்டோமா காலத்தை? திரும்பி பார்க்கும்போதுதான் தெரிகிறது காலம் நகரவில்லை, நாம் தான் தொலைந்து விட்டோம் என்று. நேசித்தால் பிழைகளை பார்க்க மாட்டான், வெறுத்தால் நல்லதை பார்க்க மாட்டான். மனிதன் மிகவும் சுயநலமானவனாக இருக்கின்றான். இணையத்தில் இருக்கும் பொய்யான நேசத்தில் பழகி பழகி வீட்டில் இருக்கும் உண்மையான பாசத்தை உணர முடியவில்லை இங்கு பலரால். நான் தான் சரி என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சித்தால் சில நேரங்களில் உண்மை வெல்லாது. மாறாக மதிப்பு குறைந்து பெயர் கெட்டுப்போய் அவமானமே மிஞ்சும். எல்லாவற்றையும் கடந்து செல்ல முயற்சியுங்கள். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு தேவையில்லாததை கொடுக்கிற மாதிரி தோணும். ஆனால் காலம் கடந்து பார்த்தால் அதுவும் ஒரு காரணத்துக்காக தான் வந்தது என்று புரியும். ஒரு நாள் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமான்னு தான் தெரியலையே. கடவுள் நம்பிக்கை என்பது உயிர்க்கவசம் போன்றது. விபத்து நிகழவே நிகழாது என்று சொல்ல முடியாது. விபத்து நிகழ்ந்தால் எப்படியாவது தப்பித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை பிறக்கும். அப்படின்னா சிலருக்கு என்ன பண்ணாலும் புரிய வைக்க முடியாதுன்றது புரிஞ்சிட்டு வாயை மூடிட்டு தன்னுடைய வேலை மட்டுமே பார்க்கறது பக்குவம். சில சந்திப்புகள் முன்கூட்டியே நிகழ்ந்திருப்பின் சிலரது வாழ்க்கை அழகாய் மாறியிருக்கும். வார்த்தை வெறும் ஒலி மட்டுமல்ல, வாழ்க்கையை மாற்றும் ஆயுதம். தடம் பார்த்து நட, குணம் பார்த்து பேசு. கால் தடம் மண்ணில் பதியும், சொற்களின் தடம் மனதில் பதியும்.